Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் வளர்ந்த விதம் வேணா வேற மாதிரி இருக்கலாம். கானா பாடுறப்போ அப்போ வந்து லவ் பாட்டு பாடியிருப்போம், பெண்களை கலாய்ச்சி பாடியிருப்போம், அதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அதை இருக்க எப்படியெல்லாம் மாற்றணுமோ அதை முழுக்க மாற்றின்னு வரேன். இது வரைக்கும் நானாக பாடின பாட்டு தான் பாடுறேன். நான் ஆல்பம் பண்ணதும் நான் சினிமாவில் பாடின பாட்டு தான் பாடுறேன். ஆனால் என்னோட மதிப்பு அவங்களோட மதிப்பு அங்கே வேற மாதிரி. இண்டிபெண்ட்டாக நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பர்த்டே சாங் பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னோட இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்கு லவ் சாங்காக இருக்கட்டும், சமூகத்துக்கு ஏற்ற சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பாடல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டாங்கனாலே அடுத்தடுத்து அவங்க சினிமாவில் வர போகிறாங்க, பாட போகிறாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சினிமாவில் ஒரு ஸ்டாண்டர்டாக நின்று ஒரு 5 பாட்டு பாடுறது பெரிய விஷயம். கானானாலே அவங்க பார்வை அந்த மாதிரி இருக்குது. நான் வேறு நார்த் மெட்ராஸு எப்படி இருக்கும் இன்னும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு, என்னோட தோற்றமாக அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. என்றைக்கே நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்கும். அதை நான் நீங்கள் மாற்றா கிடைப்போம். ஆனால் என்ன நான் ஸ்டைலாக என்னென்ன வயதில் மாற்ற முடியுமோ நான் அதை மாற்றின்னு போயினே இருப்பேன் அப்படின்னு நான் நினைப்பேன். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னடா ஆச்செல்லாம் முத்து என் சொத்து அப்படின்னு வேறு என்ன. என்னால் வந்து ஒரு அன்னக்குடிலையும் பாட முடியும், பெரிய மிருதங்கத்துலேயும் பாட முடியும், ஒரு தபலா எல்லாத்துலேயும் பாட முடியும். எனக்கு வந்து அது ஒரு கிஃப்ட்டு. எங்கள் பெற்றவங்க கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ் கொடுத்த எனக்கு ஒரு கிஃப்ட்டு. ஒம்பளை தும்பலை மாட்டிக்காத, வாயில வெத்தலை போட்டு காத, ஒம்பளை மாட்டிக்காத, வாயில வெத்தலை போட்டு காத, வானம் விடிஞ்சிடிச்சு காசுடா மோலத்த. முதல்ல உங்களை பார்க்க வர்றப்போவே ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு கானா சிங்கர், சக்ஸஸ்ஃபுல்லான கானா சிங்கர் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க 2 பேரையுமே பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ ஒரு சக்ஸஸ் இருக்குது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அதுக்கு ஒய்ஃப்க்கும் காரணமாக இருப்பாங்க டெஃபினட்டாக. ஏன்னா அந்த சப்போர்ட் தேவை. சில பேர் சொல்லுவாங்க இந்த விமன் ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஹஸ்பண்ட் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் தேவை எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃப் கிட்ட. பிகாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அவங்க, நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மீடியானா அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் ஒரு மீடியா பர்சனோட என்ன ஒரு ஒய்ஃபாக இல்லை ஹஸ்பண்டாக இருக்கிறது. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி ஆரம்பிங்க. நான் என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ போடுவார், அவரை பார்த்து மற்றவங்க சிரிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி போடுவார் அந்த வீடியோ. நாங்களும் ரசிப்போம், அதை பார்த்து நாங்கள் வீடியோவில் டிவியில் போட்டு பார்த்து சிரிப்போம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பண்ணுற வீடியோ எல்லாமே பிடிக்கும். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் நாங்கள் ரசித்து பார்ப்போம். அவரை பாட சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? கேட்போமே. எவ்வளோ பிடிக்கும்? எங்கன்னா அவர் எங்கன்னா லோக்கலில் பாடுறாரு அப்படின்னா நாங்கள் போயிடுவோம். நீ பாடுற வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு நான் போயிடுறேன், மற்றவங்க பாடுறதை நான் பார்க்குறோம் இல்லையா, நீ பார்க்குறதுக்கு நான் இருந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டாரமாக நின்று பார்த்துட்டு போயிடுவோம். நீங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் இருக்குல்ல அவங்க கிட்ட இருந்து. இப்போ நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு. அவங்கள பற்றி ஒரு சில வரிகள். அவங்கள பற்றி சொல்லணும் நிறைய சொல்லலாம். எனக்கு வந்து அதாவது ஒரு பேருக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னோடய ஒய்ஃப் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க எனக்கு எந்த வகையில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் நான் இல்லை. இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் கொஞ்சம் எங்களுக்கு சில டைம் பேச வராதில்ல. அப்புறம் போக அவளுக்கு நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இவ போனால் இப்படி தான். அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன், எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீயும் வந்து பதப்பட்டுன்னு பசங்களை வந்து திட்டிடுற கொள்ளுற. அவள் வந்து எடுத்தங்கவுத்தன்னு பேசிடுவா. எடுத்தங்கவுத்தன்னா தப்புனா தப்பு, ரைட்னா ரைட், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. இது தப்புனா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, அது கலாச்சி தப்புனா அப்பனா அப்படின்றவா. அந்த மாதிரி இருக்காரு. அவங்க வந்து குழந்தைங்கன்னா பிறக்கல ஒரு நாள் ஒரு சப்போர்ட், நீ ஏன் ஆட்டோ ஓட்டி ரொம்ப ஆட்டோலாம் ஓட்ட முடியல, ஆல்பமும் பண்ணணும், வாடகை கொடுக்க முடியாது, ஆட்டோவில் ஒரு நாள் 400 ரூபா 300 ரூபா அதுதான் வருமானம். இங்கே வந்து ஆட்டோ நிறைய ஆயிடுச்சு. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சம்பாதிக்க முடியல. இல்லை மெட்ரோ வாட்டில் நிறைய வேலை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ, நீ பண்ணு, நான் அதான் சப்போர்ட் இருக்கிறேன்ல, நீ ஏன் வெளியே போய் பண்ணு, நான் உனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. முதல்ல என்கிட்ட பைக் கூட இல்லை. இப்போ அவங்க அம்மா ஒரு நெக்லஸ், சின்ன நெக்லஸ் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க ஒரு 2 சவரத்தில். அதனால அப்போ பைக் வாங்க கூட எனக்கு பஸ்ஸில் தான் போவேன் சில டைமில். அப்போ என்ன பண்ணுவா, நான் வந்து அது உங்கள் அம்மா உனக்கு போட்டதில்ல, நான் எப்படி அந்த நகையை நான் வைக்க முடியும், அது உன்னோட பொருள் இல்லை, நீயே விருப்பப்பட்டு கொடுத்தா தானே உண்டு,
அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவ சொல்லுவா, நீ எத்தனை பண்ணு உன்னோட இது தானே, நீ சம்பாதிச்சா நம்மள தானே போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு நம்பிக்கையாக கொடுத்தா வாங்கி கொடுத்தா அந்த செகண்ட்ஸில் ஒரு டிஸ்க் ஒரு பைக் ஒன்று வாங்கினேன் என்னோட வருமானத்தில். அது ஒரே மாதத்தில் நான் மூட்டேன். அந்த நகையை மூட்டு கொடுத்துட்டேன் ஒரே மாதத்தில். அந்த பைக் எனக்கு சொந்தமாக. அந்த பைக் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கலாமா, அது சூப்பராக எனக்கு கை கொடுத்தது. நான் போகிற இடத்துல 100 ரூபாய் பெட்ரோல் போட்டால் போதும், எல்லா எல்லாம் போட்டு போயிட்டு வந்துடுவேன். அப்படியே வாழ்க்கை பயணம். இது வரைக்கும் எனக்கு ஒரு டென்ஷன் அவங்க கொடுத்ததுலாம் கிடையாது. நீ இப்போ நான் எந்த டைம் வேணா இப்போயே ஒரு நிகழ்ச்சி வந்தால் கூட நான் கிளம்பி போயினே இருப்பேன். ஏமா நான் இங்கே இருக்கிற இந்த மாதிரி போயிட்டேன்னா, மற்றவங்கள மாதிரி எங்கே இருக்கிற, வீட்டுக்கு வா, சீக்கிரம் வா, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, எனக்கு எந்த தொல்லையும் கொடுத்தே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பேருக்கு செட் ஆகிற விஷயம் இதுதான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து எங்கே இருக்கிற, யார் கூட பேசினுக்கிற, இந்த மாதிரி தொல்லைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் எதிர்க்க ஃபேன்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் பேசுவாங்க, ஆம்பளைங்களும் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. நான் எதிர்க்க தான் இன்னும் பேசினுப்பேன். ஒரு நாள் இன்னும் ஏன் இவங்க கூட பேசுகிற ஒரு கேள்வியும் வந்தது கிடையாது. நானும் அந்த அளவுக்கு வச்சுருந்தது கிடையாது. என்னன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு அவங்க எதிர்க்க தான் பேசுவேன். அந்த வகையில் ஃபஸ்ட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு சீனியர்லாம் இருக்கிறாங்க, ஆக்டர் நிறைய பேர் இருப்பாங்க. என் வீட்டில் போனால் ரோதனடா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரேன்னுவாங்க. எப்பா நல்லபடியாக எனக்கு நல்ல வரம் கொடுத்துருக்குறாங்கப்பா நான் நினச்சிக்குவேன். ஏன்னா இல்லைப்பா ஒரு நிம்மதியாக இருக்க முடியலப்பா. எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. நம்ம நடந்துக்கிற விதம் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடத்துக்கு மேலே சண்டை வரும், 2 பேரும் அடிச்சுக்குவோம், ஜாலியாக அப்படியே இருவோம். ஆனால் என்ன தான் நான் சண்டை போட்டாலும் இந்த அம்மா ஒன்றும் கோபமாக இருப்பாங்க 2-3 நாள். நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் சமாதானம். நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன், நான் எதாவது தப்பு பண்ண கூட வச்சுக்கோ, நான் சமாதானம் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 செவத்துக்குள்ளே நீ இருக்கிற பிள்ளைங்கள பார்த்துக்கிற, வெளியே போகிற எல்லாமே பார்த்துக்கிற, என்னையும் சப்போர்ட்டாக பார்த்துக்கிற. எனக்கும் இன்னும் விட்டா வேறு உலகம் கிடையாது. எனக்கு அம்மா அப்பா, இவங்களுக்கு அப்புறம் வந்து இவங்க தான் குழந்தைங்க எல்லாம். இப்போ இவங்க தான். அதனால என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது. தண்ணி மொண்டு கொடு, சாப்பாடு போட்டு கொடு, ஏதோ ஒரு வகையில் பேசிடுவேன். சண்டை போட்டால் கூட எதனா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. எனக்கு பிடிச்சது எதனா வாங்கிட்டு வந்து 2 கவரை தூக்கின்னு வந்துடுவாரு. எதனா ஒரு வகையில் சால்வ். அது ஒரு அப்படி ஒரு 1.5 வருஷம் நாங்கள் சண்டையே போட்டது கிட்ட. போட்டால் பெரிய சண்டையாக போட்டுருவோம். பெரிய சண்டை போட்டால் அந்த ஒரே நாளில் பேசிடுவோம், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னோட வேலையை தெரியும். ஏன்னா அவங்க நான் வளர்ந்த விதம் வந்து, நாங்கள் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாங்கள் 2 பேர். எங்கள் அம்மா எனக்கு வந்து ஹவுசிங் போர்டில் தான் நான் வந்து வியாசார்படி சென்னை உதயசூரிய நகரில் தான் நான் பிறந்தேன். இந்த இதில் பிறந்து வந்து எல்லாமே இந்த இடம் தான். ஹவுசிங் போர்டில் நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்தோம், அப்பா அம்மா எல்லாம். எங்கள் அம்மா என்னை வந்து தனியாக ஒரு 2000 ரூபாய் வாடகைக்கு வீடுக்கு தனியாக வச்சு அவங்க அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை, இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு வாடகை காசு இல்லை, அது காசு இல்லை, யாருக்கிட்டையும் போய் நின்று கிடையாது. என்னோட திறமை, நான் எப்படின்னா சம்பாதிச்சிருவேன், ஆட்டோ ஓட்டுவேன், எந்த வேலை வேணால் செய்வேன். இந்த கானா என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போச்சு. ஒரு சராசரியாக ஒரு ஆட்டோ டிரைவராக மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். அடுத்த கட்டம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 30 ஒரு வீட்டிலேருந்து இப்போ நான் 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை நான் 2-3 நாளில் செஞ்சுட்டு அடுத்த ஒர்க்கு நான் ஆல்பம் எப்படி பண்ணலான்ட்டு ஒரு ஒரு யோசனை வரும். அது இல்லாமல் என்ன ஆல்பம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்களே, என்ன வீடியோ பண்ணலாம், அதை பற்றி எங்கள் கானாமுத்து மீடியா சேனல்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் வந்து வினோத் ப்ரோ, சத்யவேலண்ண, ஜிம்மிகிலி, அகராதி, மோகன், இந்த மாதிரி, அப்புறம் அவுட்ராஜி, கோகுல், இந்த மாதிரி நிறைய பசங்க என்னை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூலிமா அவங்க வீடியோ போட்டு சிரிச்சு, இப்போ கூட குழந்தைங்க போனால் மாமா வந்து மாமா அப்படின்னும். நம்ம குழந்தைங்க ஃபேன்ஸ் தான். அப்போ குழந்தைங்க நம்மளை லைக் பண்ணுது. என்னைக்கு ஒரு பாட்டு குழந்தைங்க வாயில் நிற்குது, அது பயங்கர ஹிட்டு. நான் அது எந்த வகையில் நான் வந்து பார்த்துட்டு போனால் என்ஜாய் என்ஜாமி பாட்டும் வந்தது, அப்புறம் வந்து ரவுடி பேபி பாட்டும் வந்தது, அதுக்கப்புறம் சார்பேட்டை, புளிமாங்கா புளி, இது எல்லாம் குழந்தைங்க மேலே நின்றுது. என்ன குழந்தைங்க 4 பேர் 5 பேர், தம்பி குழந்தையும் சேர்ந்து இருக்கிறான், அதுவும் என் பிள்ளை தான். மொத்த பேர் சேர்ந்து இருந்தால் அவங்க பாடுவாங்க. அப்போ இவங்க வாயில் நிற்கல, இந்த பாட்டு இட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணலாமா, கொஞ்சம் டைம் எடுத்து 1 வருஷம் கழிச்சு பண்ணால் கூட, ஒரு ஆல்பம் பண்ணால் கூட நம்ம திருப்திக்கு நம்ம சந்தோஷத்துக்கு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும் ஒரு ஆல்பம். சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பாடின 2 பாட்டு 3 பாட்டுனா அது எல்லாமே ஹிட்டு தான். இப்போ இந்த சர்பேட்டாவில் அந்த பாட்டு வந்து பாடாதவங்க கிடையாது, ஆடாதவங்க கிடையாது. எல்லா காலேஜ் ஃபெஸ்டிவல்லையும் நான் அதை பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அது ரொம்ப லைக் பண்ணி கேட்குறாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்கனாலே அடுத்தடுத்து அவங்க சினிமாவில் வர போகிறாங்க, பாட போகிறாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஜென்ரலாக ஒரு மைண்ட் செட் இருக்கும்.
ஆனா அதுக்கப்புறம் ஏன் வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கம்மியானது நான் என்னைக்கும் நினச்சதே கிடையாது. அவங்க ஒரு இசையமைப்பாளர் இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர் அது நெறைய சிங்கர்ஸ் நெறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்கல்ல. எல்லாரும் பாடணும். இன்னைக்கு வந்து சினிமால ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா நின்னு ஒரு 5 பாட்டு பாடுறது பெரிய விஷயம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது கட்டம். நெறைய பேர் சிங்கர்ஸ், நெறைய டேலண்டான பெர்சன் நெறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல கானால வந்து நான் ஒரு 10, 15 படம் கிட்ட பாடிட்டேன். சில படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. சில படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2ஆம் உலகப்போர் கடைசி குண்டு, நட்சத்திரம் நகர்கிறது, சார்பேட்டா, A1, அப்புறம் பாரிஸ் ஜெயராஜ், டிடி ரிட்டர்ன்ஸு, அப்புறம் மகானு, அப்புறம் பாபா பிளாக் ஷீப்பு, இந்த மாதிரி நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். அப்புறம் கனல்னு ஒரு படம், இந்த மாதிரி நிறைய படம் பாடிட்டு தான் இருக்கிறேன். வர வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணதில்லை. எது வருதோ சில மியூசிக் டேரக்டர் நானும் போய் பார்க்கல. எனக்கு அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நமக்கு வந்து நான் வந்து அவ்வளோ படிக்க மாட்டேன், இது பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு இப்போ உங்கள் மூலிமா நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்கன்னா போவேன். சார் இந்த மாதிரி நான் பாடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அவங்க ட்ராக்காக எடுப்பாங்க. ஓகேன்னா அவங்க அந்த வாய்ஸ் வச்சுக்குவாங்க. அப்போ அவங்க எந்த ஸ்டைலுக்கு கொடுத்தாலும் அந்த ஸ்டைலில் நான் பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அது முயற்சி பண்ணி ஓகே ஆச்சுன்னா அப்படிதான். அண்ட் இப்போ உங்களுக்கு தோணும்ல, இப்போ வந்து நிறைய நம்மளோட இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஒரு நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் பாடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம இப்போ ஒரு வார்த்தையில் நான் இப்போ சொல்லிட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். அது உங்களை பார்த்து உங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. நான் வந்து இது மாதிரி பாட்டு பாடணும், நான் இப்போ என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் நான் முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஆவேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. இப்போ அவரை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போ பார்க்கும்போது இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய பாட்டு பாடணுன்ற ஆசை உங்களுக்கு வரும்ல. அதை நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம இன்னும் நிறைய அவர் பாடணும், அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? நிறைய நினச்சது உண்டு. அவர் சோர்ந்து போனாலுமே நான் சொல்லுவேன், நீ கவலைப்படாத, உனக்கு வரும், அடுத்த வாய்ப்பு வரும். அது அந்த வகையில் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஏன் எங்கள் வீட்டில் இருக்கிறப்போ வெளியே போய் நிறைய பேர்கிட்ட பாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச லிங்க் மூலிமா நான் அனிருத் சாரு, அப்புறம் ரகுமான் சாரு, ரகுமான் சாருக்கு மெயில் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரிட்டர்ன் வரல. அப்புறம் விமான் சாருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு சில விஷயம்லாம் எனக்கு ரிட்டர்ன் வரல. சரி, அவங்க தேவைப்பட்டா அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. எப்படியோ நம்ம பாட்டை ஒரு வகையில கேட்டிருப்பாங்கல்ல. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கதைக்களங்கள் அந்த அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தான் பாடணும்னு பிக்சரா அப்படி பண்ணா நம்ம பாடலாம். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சாருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷ் நாராயணன் சார் எனக்கு என்னடா ஆச்செல்லாம் முத்து என் சொத்து அப்படின்னுவார் என்ன. அது அவர்கிட்ட ஒரு 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 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஒரு நாள் கால் பண்ணி பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணன்கிட்ட இன்னைக்கு பேசுவேன், ஒரு மோட்டிவாக இருப்பேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுனேன்ல, உங்ககிட்ட பேசுகிற விஷயத்த வச்சு நான் ஒரு மோட்டிவாக அந்த அப்படியே ஓடினே இருப்பேன். நான் என்றைக்கும் நிறைய இப்போ பிரச்சனைங்க வந்தாலும் அதை மன தளரவே விட மாட்டேன். அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலை என்ன, அடுத்த வேலை என்ன, போயினே இருக்கணும். இப்போ ஒரு சின்ன படம் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் பாடணுன்னா அந்த படம் பாடுவேன். 1 லட்ச ரூபாய்க்கு பாடணுனாலும் பாடுவேன். என்னால் ஒரு 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட முடியும், இல்லை 10 ரூபாய் தான் ஆகுது, நான் 10 ரூபாய்க்கு நம்ம ஏரியாவில் இட்லியும் சாப்பிட முடியும். அந்த மாதிரி எந்த எந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி வளைய சொல்லிவா எல்லாருக்கும் பாடி கொடுப்பேன். சின்ன சின்ன படங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இண்டிபெண்ட்டாக நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பர்த்டே சாங் பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னோட இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்கு, லவ் சாங்காக இருக்கட்டும், இந்த சமூகத்துக்கு ஏற்ற சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பாடல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடுறதை நாங்கள் பார்க்குறோம். அண்ட் தென் சினிமாவில் நீங்கள் பாடியிருக்கீங்க. இப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் தான் நான் படத்துலலாம் பாடியிருக்காரேப்பா, அவர் இப்போ பயங்கர செட்டில் ஆகிருப்பாரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் தென் உண்மையாலுமே நான் எனக்கு உள்ளே வரும்போதே ஒரு ஷாக்கிங் என்ன இருந்துச்சுன்னா, சரி இவ்வளோ பெரிய ஒரு சிங்கர், எனக்கு அதுதான் மைண்ட் செட்டில் எப்பயுமே இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு சிங்கர் ஒருத்தர் இன்னமும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நம்ம போய் ஒரு இடத்துல கேட்கணுன்ற ஒரு சூழல் வருது இல்லை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது எப்படி பார்க்குறேன்னா, அது இங்கே இருக்கிறவங்களோட கருத்தை அந்த மாதிரி அவங்க பதிஞ்சிட்டாங்க. கானானாலே ஒரு விஷயம் டெத்துக்கு பாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவங்க பதிவு. இன்னைக்கு பொதுவாக பார்க்க போனீங்கன்னா, இன்னைக்கு விஜய் டிவியில் இன்னைக்கு ஒரு சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு ஒரு டிவி சேனல்லேருந்து வந்து அவங்க போய் வெளியே பாடினாங்களே ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து சம்பளம், நல்ல சம்பளம் வாங்குவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வாங்குவாங்க. நான் ஒரு கானா சிங்கர் இருந்ததுனால நான் படத்தில் நிறைய இட்டு குத்துக்கிறேன். இது வரைக்கும் நானாக பாடின பாட்டு தான் பாடுறேன். நான் ஆல்பம் பண்ணதும் நான் சினிமாவில் பாடின பாட்டு தான் பாடுறேன். ஆனால் என்னோட மதிப்பு அவங்களோட மதிப்பு அங்கே வேற மாதிரி இருக்கும். ஒரு லைட் மியூசிக் சிங்கராக கூட இருக்கட்டும், ஆனால் கானா தானே கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கோங்க.
நான் என்ன என்ன பண்ண முடியும் நம்ம? நான் டிமாண்டும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், நான் மற்ற சிங்கர் மாதிரி கராராலாம் நான் பண்ண மாட்டேன். அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க, அழைக்கிறாங்க, நம்ம போகணும். அப்போ எனக்குன்னு ஒரு மினிமம் பட்ஜெட் வச்சுருப்பேன். இவ்வளோ இருந்தால் நான் வருவேன். நான் அவங்க கதையும் ஓட்டி காமிப்பேன். நோ, இவங்கெல்லாம் என்ன பாடினாங்க, நான் பாடின பாட்டு நான் பாடின பாட்டை பாரு, எனக்கு கம்மியாக கொடுக்குறேன். எப்பா உனக்கு கொடுக்கலாந்தாப்பா, ஆனால் இங்கே பார்ட்டி கொடு, ஆனால் பார்ட்டிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மன கருத்து அவங்க அவங்க வந்து கானானாலே அவங்க அவங்க பார்வை அந்த மாதிரி இருக்குது. நான் வேறு நார்த் மெட்ராஸு, எப்படி இருக்கும் இன்னும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு, என்னோட தோற்றமும் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது வரைக்கும் நான் என்றைக்கும் அஞ்சுந்தே கிடையாது. இது வரைக்கும் என்கிட்ட பணம் எல்லாம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, என் ஊரில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நான் வெளியே போனேன் வா வாஜார் அப்படின்னு கை தூக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறானுங்க, நிறைய பேர் பார்க்கறதுக்கு. என்னை பார்த்துண்ணா சூப்பராக இருக்குதுண்ணா, சந்தோஷமாக இருக்குது. என்னை நேரில் பேச மாட்டாங்க, பின்னாடி பேசுவானுங்க. அண்ணன் தாண்டா சினிமாவில் நின்றுது, அண்ணன் தாண்டா சினிமாவில் பயங்கரமாக குத்துது, அதோட ஆல்பம் வெடிச்சுதுடா, இன்னைக்கு சிஎம் வரைக்கும் பார்த்துடா, நீ வெளிநாடு வரைக்கும் போதுடா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ஊர் ஜனத்துக்கு சந்தோஷம், என்னோட ஊர் ஜனத்துக்கு. அதுக்குன்ட்டு நீங்கள் பார்வை என்றைக்கே நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்கும். அதை நான் நீங்கள் மாற்றா கிடையாது. ஆனால் என்ன நான் ஸ்டைலாக என்னென்ன இதில் மாற்ற முடியுமோ நான் அதை மாற்றின்னு போயினே இருப்பேன் அப்படின்னு நான் நினைப்பேன். கரெக்ட். அவங்க அப்படி ஸ்போர்ட்டிவாக சொல்கிறாங்கன்னும் போதும் உங்களுக்கு தோணும்ல, அவர் ரொம்ப வருஷமாக இப்போ இருக்காரு, மற்ற சிங்கர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் மற்ற சிங்கர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, நீங்களுமே அவங்க கூட போகும்போது நிறைய சிங்கர்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்களோட அவங்க ஏர்னிங்ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கானாக்கும் லைட் மியூசிக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வீடு கட்டுறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், வேறு லாங்குவேஜஸ்க்கு பாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க வளர்ந்துட்டே போகிறாங்க. பட் கானான்னும் போது எப்படி? ஏன்னா நான் கானா மட்டும் இல்லைங்க, கானா தவிர்த்து நிறைய பாடுவேன். நாட்டுப்புற இசை பாட்டு கொடுத்தாலும் பாடுவேன். இன்னைக்கு கானா சிங்கர் தான், இன்னைக்கு கன்னட மொழியில் போய் பாடியிருக்கிறேன். இன்னைக்கு 23 மில்லியன் ஓடிட்டு இருக்குது சாங்கு. பீமான்ற படம், சரண்ராஜ் சார் மியூசிக், அவர் இதில் வந்து நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. அதுவும் டெத்துக்கு பாடுற மாதிரி தான் செய்யுது, அது டாப்பாக சூப்பராக போயிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு 5-6 படங்கள் வந்து அதில் செலெக்ஷனாக எனக்கு எது பிடிச்ச எனக்கு சில வார்த்தைகள்லாம் வரணும்ல, அதை நான் எழுதி வச்சுன்னு பாடுவேன். அதில் ஒரு 2-3 படம் பாடி இருக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் இல்லை? இப்போ கானா சிங்கர்ஸ்னால் இப்போ இந்த டெத்துக்கு தான் பாடணும் அப்படின்னு சொன்னதை மேரேஜ்க்கே வந்து சனா படத்தில் வந்து நம்ம அந்த மேரேஜ் சீனில் வச்சது அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இவங்களோட கருத்து தான்மா. இப்போ ஒரு துக்கமான வீட்டுக்கு போவீங்க, அந்த இடத்துல என்ன கேட்பீங்க? ஒரு துக்கமான பாடல் தானே கேட்பீங்க. ஒரு சந்தோஷமான வீட்டு ஒரு கல்யாண நிகழ்ச்சி போனால் என்ன கேட்பீங்க? வைபா கேட்பீங்களா? அந்த மாதிரி எல்லா டேலண்ட்டும் எங்களால. அப்ப நீ என்ன ஒரு பார்வையா பார்க்கறது யாரோட தப்பு? கானா மட்டும் தாண்டா பாடுவானு பார்த்து நீ உன்னோட தப்பு, அது என்னோட தப்பே கிடையாது. நீ குத்து பாரு, நான் பாடுறேன், எனக்கு வரலன்னா வேற சிங்கர் பார்க்கலாம், அப்படிதான் என்னோடது. இன்னைக்கு நான் கான்சர்ட் பாடுறேன், சனா சார் கான்சர்ட்ல தொடர்ந்து ஒரு 5 கான்சர்ட் பாடிட்டேன். இப்போ நான் மார்ச் 8 வந்து கோயம்புத்தூர்ல ஷோ பண்ண போறேன். இப்போ தொடர்ந்து ஒரு கானா சிங்கர் கான்சர்ட் ஏறுறாங்கல்ல, இந்த எந்த கானா சிங்கர் ஏறல. அப்போ நான் அடுத்த கட்டத்துக்கான வேலையை நோக்கி நான் போயின்னு தான் இருக்கிறேன். அப்போது என்னோட மக்கள் வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் மன்னார் பாட்டை கேட்குறாங்கன்னா, அது வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு 13 வருஷம் 2011 வந்து அந்த சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். அப்போ வந்து எங்கள் அப்பா எழுதி கொடுத்த லிரிக்ஸில் நான் இது பண்ணேன். இன்றைக்கும் எங்கள் அப்பாவோட லிரிக்ஸ் இப்போ பாதி இருக்குது, இப்போ பிரான்சிஸ் எழுதி கொடுத்த லிரிக் பாதி இருக்குது. அது மிக்ஸ் பண்ணி இன்னும் கேட்குறாங்கல்ல. அன்னைக்கு கேட்ட சின்ன பசங்க தான் இன்றைக்கி அதை கேட்குறாங்க. அப்போ அந்த வைப்பை கரெக்டாக கொடுத்துனே இருக்கிறேன். எனக்கு ஒரு பாட்டு வரணும், ஏதோ தானே பாடத்துக்கு வந்து ஒரு காசு கொண்டா பாட்டு வந்து சொன்னேன். ஆனால் நான் ஒரு ஆல்பம் பண்ணுறப்போ அந்த ஆல்பம் எனக்கு பிடிக்கணும், அந்த லிரிக் எனக்கு பிடிக்கணும். அந்த லிரிக்கை பிடிச்சி நான் பாடுறப்போ அது மற்றவங்களுக்கு சேர்றது இல்லையா. ஆனால் நான் எனக்கு என்ன மன நிறைவுனா, நான் ஒரு நல்ல ஆல்பம் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நான் இல்லை, இப்போ இருக்கிறேன், ஒரு இருப்போனா இருக்கும்போது சேர முடியாது. ஒரு நேரத்தில் இல்லை, ஒரு நாள் என்னோட ஹிஸ்ட்ரி அப்படி வரல. நான் என்றைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏழையாக பிறந்தது அது ஏன் தப்பு கிடையாது, ஆனால் அது ஒரு இதுவாக மாற்றணும்ல, ஒரு சரித்திரமா. அது அப்புறம் கானா முத்துக்கிட்ட என்னோட ஃபேமிலியில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா என்னை பற்றி இருக்குன்னா அதை மோட்டிவாக பார்ப்பேன், இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா என்னோட ஜென்ரேஷனுக்கும் சரி, அடுத்த கட்டத்தும் வர பசங்களுக்கும் சரி, ஒரு அண்ணன் இப்படி இருந்தாருடா இன்னி வரைக்கும் ஊரில். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே, இன்றைக்கி வேசை தொல்லும் ஒரு டீம் இது, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ பாடுறது வந்து புரட்சிகரமாகவும் பாடுற, சினிமாலையும் பாடுற, உன்னா கொண்டாட வேணும். ஏன்னா என்ன கொண்டாடனா கூட பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நான் எந்த வழியில் போகிறேனோ நான் அது மாதிரி நீங்களும் வாங்க. இந்த சமூகம் எனக்கு கொடுத்ததை இந்த மக்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பாடகர்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த பாடகரால் என்ன கொடுக்க முடியும்? நான் வளர்ந்த விதம் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். கானா பாடுறப்போ அப்போ வந்து லவ் பாட்டு பாடியிருப்பேன், பெண்களை கலாய்ச்சி பாடியிருப்பேன், அதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது.
ஆனால் அதை இருக்க இருக்க எப்படியெல்லாம் மாற்றணுமோ அதை முழுக்க முழுக்க மாற்றின்னு வரேன். அடுத்த என்னோட தலைமுறைகளுக்கும் இப்போ வர பசங்களுக்கும் இப்படி பாடாது இப்படி பாடு அப்படின்னு சொல்லி குத்துன வரேன். என்னால் முடிஞ்சவளுக்கு என்னோட கானா இசையை நான் காப்பாற்றிட்டு வரேன். இப்போ இவங்க ரொம்ப வருஷமா நீங்க இவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது அவங்க இது உள்ள வரணும்னு அவர் மென்ஷன் பண்ணும்போது அந்த ஆட்டோல இருந்து அதை விட்டுட்டு எனக்கு வேணாம் நீங்க பைக் வாங்கி கொடுத்து வர வச்சது அப்பத்துல நீங்க வந்து அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அப்போ ஒரு ஃபினான்ஷியலாகவும் சொல்றேன், காசுக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, யார்ட்டையுமே நீங்க கேட்டதில்ல. அப்ப இன்னும் கஷ்டமா இருக்கும். அது நம்ம சீக்கிரமா அது எல்லாத்தையும் இப்ப நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த தருணத்துல அது எப்படி இருந்தது? நீங்க என்ன சொல்லி உங்க மைண்ட் செட்டை நீங்க வச்சிருப்பீங்க? ஓகே நம்ம ஒரு நாள் நம்ம வளர்ந்துருவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா அப்போ? கண்டிப்பாக இருந்திருக்கு. நாங்கள் 1500 ரூபாய் வாடகை கொடுக்குறப்ப எங்களால் குடும்பம் பண்ண முடிஞ்சுது. இப்போது வாடகை 10,000 ரூபாய்னாலும் குடும்பம் பண்ண முடிஞ்சுது. அப்போ வந்து நானே எங்கள் வீட்டுக்காரர் தான், பசங்க கிடையாது. மாமியார் மாமனார் கொஞ்சம் தொலைவில் இருப்பாங்க, அங்கே தான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கணும் கொண்டுன்னு அப்படியே இருப்போம். ஆனால் அப்போ கூட அவருக்கு சொல்லுவோம், உனக்கு கச்சேரி வரும், நீ பயப்படாத. நம்மளும் இப்படியே இருந்துட மாட்டோம், நம்மளும் இதோட இதே நிலைமைக்கு வருவோம். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் இதே போல் வாய்ப்புங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவர் சினிமாவில் பாடினப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், எங்கள் மாரி எங்கள் வீட்டுக்காரர் பாடிக்கிறத நீங்கள் பார்த்தே ஆகணும், பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ண எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லுவேன். நான் கான்சர்ட்லாம் போவீங்களா? சந்தோஷம் சார் கான்சர்ட் நீ ஒளி அது, அப்புறம் வந்து ரஞ்சித் சார் போயிருக்கிறேன். ரஞ்சித் சார் பற்றி கேட்கணும்னு நினச்சேன் சார் உங்கள்கிட்ட. ஏன்னா அந்த ஒரு ட்ரூப்லேயும் நீங்கள் இருக்கீங்க பாடுறீங்கன்னும் போது அவங்களோட சப்போர்ட்டும் இதில் அதிகம் இல்லை? கண்டிப்பாக நான் வந்து அது என்றைக்கும் அதை மறக்கவும் கூடாது, மறக்கவும் மாட்டேன். அது வந்து அவர் பயங்கர சப்போர்ட். எந்த வகையில் கானா பாடுகிறனா என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு. உதாரணத்துக்கு அன்னைக்கு போய் ஆனால் நாங்களாம் பார்க்க வந்தோன்னா அவரால் முடிஞ்சது சும்மா அவர் சொன்ன ஒரு கதை தான். ஒரு லட்ச ரூபா கொடுத்து உங்களெல்லாம் நான் இது பண்ணியிருக்க முடியும்டா. நீ என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த 1 லட்சத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அதை அழிச்சிட்டு இருப்பீங்க. 3 மாதமோ 2 மாதமோ காலியாகிட்டு இருக்கும். ஆனால் அன்றைக்கி செலவு பண்ண காசு தான் இன்றைக்கி வரைக்கும் அடுத்த தொழிலுக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வழியை பண்ணி கொடுத்துருக்குறாரு. அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பணம் போட்டு காஸ்டஸ் கலெக்டிவ் வந்து நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணார். பண்ணி ஒரு கட்டத்துக்கு எடுத்துன்னு வந்தார். ஒரு கட்டத்துக்கு எடுத்துன்னு இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தானே. அறிவுலேருந்து, இசைவாணிலேருந்து, பாலச்சந்திரத்துலேருந்து, இன்றைக்கி தரணிலேருந்து நிறைய பேர் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தானே. நாங்கள் ஏதோ தானே ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்குன்னு நான் ஒரு படம் வில்லனா பண்ணியிருக்கிறேன். அதுவும் காஸ்டஸ் கலெக்டிவால் வந்தது தான். அப்புறம் அது தொடர்ந்து கலர்ஸில் கூப்பிட்டாங்க. கலர்ஸில் ரன்னர் ப்ரைஸ் ஆச்சு நானும் இசைவாணியும். தொடர்ந்து ஒரு ஒரு சிங்கர் நான் எதெல்லாம் கனவுல நினச்சிருப்போமா ஒரு விஷயம். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கன்னு சொல்ல அப்துல் கலாம். அந்தளவுக்கு பெரியலாம் இல்லை. இப்போ சில நம்ம இப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்குன்னு நான் சின்ன விஷயத்துலேருந்து யோசிச்சது உண்டு நிறைய. நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பேன், நினைப்பேன். இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதையை நினைப்பேன். இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு ஏறாதுன்னா 2 பாட்டு பாட்டோன்னே திமுறா பண்ணுறேன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்றைக்கும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் விட்டா கொஞ்ச நேரம் ஒரு சாக்ஸ் போட்டு நம்ம ஏரியாவில் ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன், பசங்களோட இருப்பேன். எங்கே பாரு பைக்கில் சுற்றின்னு ஜாலியாக இருப்பேன் என் ஏரியாவில். இங்கேருந்து வெளியே போனால் தான் பேர் புகழ் எல்லாமே நமக்கு. இப்போ உங்களுக்கு கானாமுத்து அவர் வீடு எங்கே அப்படின்னு கேட்கும் போதுமே பாட்டு பாடுவாரு அவருன்னு நான் கேட்டா இல்ல நடிச்சாரு அவரு தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நடிப்பு ஒரு கட்டத்துக்கு அதான் கானாமுத்து மீடியான்னு ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இது பண்ணதுக்கு வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சமயமுரளி சார்னு ஒருத்தருக்கிறார். சூப்பராக பண்ணுறடா, என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு சிஸ்டம் இல்லை சார், எனக்கு சிஸ்டம் இல்லை. அதாவது ஒருத்தர் தயவு இல்லாமல் இன்னொருத்தர் வர முடியாது. ரஞ்சித் அண்ணன் ஒரு வகையில் சப்போர்ட்டு, அது மாதிரி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்து மனித கடவுளா, நான் எல்லாரையுமே நம்புவேன். மனுஷ கடவுளா ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து சமயமுரளி சார், டென்மா சார், பால் ஜேக்கப் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நிறைய ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் கானாமுத்து மீடியான்னு ஒரு சேனல் ரன் பண்ணுறப்போ அவர் வந்து சப்போர்ட் டென்மா வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண ஐடியா கொடுத்தாரு. அதை அப்படியே டெவலப் பண்ணி வந்தோம். இங்கே மேன் ஒர்க் அவர் அங்கே அந்த ஐடியா கூட அதெல்லாம் பண்ணோம். சமயமுரளி சார் சிஸ்டம் வாங்கி கொடுத்தாரு, மேக்ஸ் சிஸ்டம். எடிட் பண்ணி மியூசிக் பண்ணிட்டு ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்டுடியோக்கான செட்டப், சின்ன ஸ்பீக்கர் எல்லாமே வாங்கி கொடுத்துறாரு. அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது.
அது நான் நினச்சே பார்க்க முடியல. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்கினாலே பெரிய விஷயம். அது எப்படி ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட இருக்கும். அவரு சொந்த காசை போட்டு நீ பண்ணு அடுத்த கட்டம் போ. எதுவுமே எதிர்பார்க்காம. எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. சார் இது வரைக்கும் நாங்களும் எதிர்பார்க்கல அந்த மாதிரி கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல. அவரு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு. சார் இந்த மாதிரி சேனல் ரன் பண்ண போறேன் சார். சிஸ்டம் வாங்கி கொடுத்துறீங்க. எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க. நான் ஒரு 20 தானே. அது என்னப்பா வந்து வாங்கிக்கோ. பேச்சே கிடையாது. அந்த வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். சார் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல இன்னும். இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், என்னை சுற்றி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொந்த வீடு இல்லை சார் அப்படின்னு. உடனே கவர்மெண்ட்டில் ஒரு மேடம் கிட்ட பேசி அவங்க கவர்மெண்ட் மூலம் வீடு அலாட் பண்ணி கொடுத்தாரு. இங்கே இருக்கிற எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வீடு அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போ நம்மளால் முடிஞ்சது, அதாவது நான் வளர்ந்துட்டேன், 4 பேர் தெரியும் அப்படி அந்த அந்த நல்லதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அப்போ எனக்காக நான் அவ்வளோ யாருக்கிட்டே நான் போய் நிற்க மாட்டேன். மற்றவங்களுக்காகலாம் பட்டுன்னு போய் நின்றுவேன். இந்த உதவி பண்ணா அவனுக்கு அப்படின்னு, நீ என்னடா நீ வந்து கேட்கறன்றப்போ அவன் அந்த விஷயத்தில் பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கிறார். அவரு காசு கவர்மெண்ட் மூலியமாக அது கூட அது சில அலாட் பண்ணி கொடுங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி லோன் போட்டு அவங்க கட்டிக்க போகிறாங்கன்னு சில விஷயம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறனால தான் இன்னும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கு. அவங்களும் வளர்றாங்க. யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும் நம்ம இருப்போம்ல, ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும் யார்கிட்ட இருந்தோ. அதுதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து எனக்கு உண்மையில என்னோட ஆசை என்னன்னா எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் நான் பாடணும். ஒரு ஆர்டிஸ்ட்ல நான் இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கக்கூடாது, நான் எல்லாருக்கும் பாடணும். எல்லாருக்கும் பாடினதான் நான் ஒரு முழுமையான ஒரு ஆர்டிஸ்டாக மாற முடியும். நான் எல்லா பாடலும் பாடணும், அரசியல் பாடலும் பாடணும், பக்தி பாடலும் பாடணும், எல்லாம் பாடணும். கானன்றது எல்லாமே தான். அது மாதிரி எல்லாமே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது பால் ஜேக்கப். அவர் ஒரு சில கான்செப்ட்லாம் ஒரு ஐடியா கொடுப்பாரு. முதல்ல நுங்கம்பாக்கத்தில் எனக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு. நீ வாடா இந்த ரூம் எடுத்துக்க, இன்னும் ஆஃபீஸாக இது பண்ணிக்க, இங்கேருந்து நுங்கம்பாக்கம் போவோம், ஆஃபீஸ் போகிற மாதிரி இங்கே சாப்பாடு கட்டிக்குவேன், இங்கேருந்து போவேன். அதுலேயும் அதில் டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த சிஸ்டம் வச்சு ஒரு ஐடியாஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி டியூன் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நிறைய கற்றுக்கணும். முழுமையாக கற்றுக்கலனாலும் அது பேசிக் கற்றுக்கினப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சா ஒரு டியூன் பண்ணலாம், இதை வச்சா ஒரு ஒரு நேரத்தில் வந்து கானா பாடகர் தேவா சார் பண்ண டியூன்லேயே எழுதிட்டு இருப்போம் நிறைய பாட்டெலாம். இப்போ அதை தவிர்த்து நாங்களே ஓன் டியூன் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மெட்ராஸ் மிரன் வந்து லிரிக் ரைட்டரு. அவர் வந்து நிறைய பாடலாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு சாங் வந்து ஒன்று, ஆலபி கொச்சிடா ஆந்திரான்னு மெச்சிடா, காமெடி பண்ணாதீங்க என்ன வச்சிடா, ரொட்டி ருமானிடா முட்டி சம்மாலிடா, ஜாலியா ஜம்மாய் பண்ண கானால ஒரு கவாலிடா, ஆகே வாடா அம்பே வாடா பிச்சே போடா விஜய் வாடா, உர்றா மச்சான் கோலி சோடா இர்றா மச்சான் ஹாப்பி மூடா, இந்த மாதிரி ஒரு சாங்லாம் எழுதி கொடுப்பாங்க. அப்போ ஒரு சாங்காக வெயிட் பண்ணுவேன், இது நம்ம பண்ண. இப்போ நானே மியூசிக் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் அடுத்த கட்டத்துக்கு போனேன்ல. இப்போ நான் சொல்லிடுவேன் சவுண்ட் இன்ஜினியர், எப்போ நான் எனக்கு மூலையாக எனக்கு என்னென்ன தெரியும், எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுன்னுவேன். இப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்று பண்ண ஆரம்பிச்சிடலாம். தப்போ ரைட்டோ எதையும் பண்ணாதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம், அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனால் எங்களுக்காக அப்படியே பாட்டு பாடிடுங்க. எங்களுக்கு இந்த 2 பாட்டும் எங்களுக்கு இப்போ பாடணும். நீங்கள் என்னென்ன பாட்டு? இது வலிமாமே வலி பார்த்து பாடுங்க. அண்ட் தென் சர்பேட்டா அந்த பாட்டு. ஏ ஒம்பளை தும்பல மாட்டிக்காத, வாயில வெத்தலை போட்டுக்காத, ஏ ஒம்பளை தும்பல மாட்டிக்காத, வாயில வெத்தலை போட்டுக்காத, வானம் விடிஞ்சிடுச்சு காசுடா மோலத்த, ஓல மறைஞ்சிடுச்சு போடுடா ஆட்டத்தை, ஏ வாராண்டா தள்ளிக்கோ நீ வேறாண்ட வச்சிக்கோ, கபில வாராண்டா தள்ளிக்கோ நீ வேறாண்ட வச்சிக்கோ, ஒத்த கால் சாட்ட பம்பரா மாமா சுத்துனா நரம்பு அறந்துடும், உன்னை போல் இல்லை எந்திரம் உன் வெற்றியோ வீர தந்திரோ, ஏய் ஆள பார்த்து வாய சாத்து ஆட்டம் தான் காட்டாதடா, ஊற சேர்த்து கைய கோத்து குத்தாட்ட நீ போடுடா. சூப்பர்ண்ணா. ஆக்சுவலி சிங்கர்ஸ்லாம் எப்பயுமே நம்ம பாட சொன்னோம்னா ஸ்ருதிலாம் எடுப்பாங்க, பார்ப்பாங்க. நீங்க பட்டுன்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் அந்த பவர். எதுவும் வந்து நான் யார்கிட்டயும் கத்துக்கிறதே கிடையாது, கீபோர்ட் பிளேஸ் நம்ம கச்சேரியில் வாசிக்கிறவங்க சில, என்னோட ஃப்ரெண்டு வந்து கீபோர்டு திலீப்பு, அப்புறம் வந்து பாரதி, பிரவீன்,
பெர்னட் அண்ணன், இந்த மாதிரி கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. டாப் 10ல் நம்ம கச்சேரியில் வாசிக்கிறக்கூடிய மெயினான பிளேயர்ஸு. இவங்கெல்லாம் வந்து அப்படி கார்ட்ஸு கொடுப்பாங்க. நான் பாட்டு எடுத்துருவேன், அவங்க கார்ட்ஸ் பிடிப்பான், கரெக்டாக சேம் போடுவேன். அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறப்போ அவங்ககிட்ட போய் கேட்பேன், அண்ணா இது என்ன சுதினா, பி மேஜர்ப்பா, ஏ மைனர், சி மைனர் அப்படின்னா நான் கரெக்டாக சொன்னேன், கட்டியில் சொன்னேன் 6பா 5பானோ, அதை அப்படியே பிடிச்சிக்கும். அடுத்த டைம் போகிறப்போ 5 சுதி புண்ணானு, அப்போ பாட்டு எடுப்பேன், கரெக்டாக இருக்காது. சூப்பர்ண்ணா. அப்படி இன்னொரு பாட்டை எங்களுக்கு பாடிடுங்க. டாவே டாவே டக்லோட்டமாவே டவுசர் டாரா கிழீரனோவே வளரும் தாடி ஆவாது ஷேவு வானா எனக்கு காதல் நோவே ஐயோ கிக்கிரி முக்கிரி வேலை காமிச்சி அவன் நினைச்சவும் ஹஸ்பண்டு காதல் கவிதைய டாராகிச்சி தூக்கி எரிஞ்சுட்டாடா டஸ்பிங்கு பாஸ்போர்ட்டா உன்னை நான் புச்சின்னு அந்த காதல் ஊருக்கு டூர் வந்தேன் ஜாக்பாட்டா உன்னை நான் கெளிச்சு அந்த லாட்ரி சீட்டையே தொலைச்சிட்டோம் பாஸ்டா பறந்துட்டேன் நான் நாஸ்டாவை மறந்துட்டேன் டாவடிச்சு கவுத்துட்டேன் நான் கவால கவுந்துட்டேன் வலிமாமே வலி புளிமாங்கா புள்ளி வலிமாமே வலி புளிமாங்கா புள்ளி வலிமாமே வலிப்பே புளிமாங்கா புள்ளி வலிமாமே வலிப்பே புளிமாங்கா புள்ளி. சூப்பர். நீங்க எங்க போனாலும் உங்களை பாட சொல்லி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல, இங்கெல்லாம் ஏரியாலாம் போகும்போது. நிறைய பேர் கேட்பாங்க நிகழ்ச்சி வச்சாலே. இங்கே கானாவில் வந்து சிலர் வந்து அந்த ரிதம்லாம் வாசிக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டோலாக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கேற்ற மாதிரி இடம் பொருள் ஏவல். என்னால் வந்து ஒரு அன்னக்குடிலையும் பாட முடியும், பெரிய மிருதங்கத்துலேயும் பாட முடியும், ஒரு தபலா எல்லாத்துலேயும் பாட முடியும். எனக்கு வந்து அது ஒரு கிஃப்ட்டு. எங்கள் பெற்றவங்க கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ் கொடுத்த எனக்கு ஒரு கிஃப்ட்டு. நிறைய பேர் என்னோட வயசானவங்களே, எங்கள் அம்மா வயசானவனே கச்சேரி பாட்டு வரப்போ இந்த இடத்த பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. உங்கள் அம்மா கொடுத்த வரண்டா, உங்கள் அப்பா கொடுத்த வரண்டா, ரொம்ப நன்றிமான்ட்டு வரும். அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தெரியும்ல, அவங்களுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுங்க, நாங்கெல்லாம் பார்க்குறோம். ப்ரப்போஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் பண்ண பாட்டு ஏதாவது பாடி ப்ரப்போஸ் பண்ணுங்கண்ணா. நீங்க வேணாமா, அவங்க பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணணும். போனா போறேன் சாங் வரும்ல பாருங்க, அவங்களே கேக்குறாங்க பாருங்க என்ன பாட்டு அது லவ் ஃபெயிலியர் சாங். ஐயோ அது லவ் ஃபெயிலியர் சாங் தான் கேக்குறேன். சூடா அது பாடுவான். ஸ்வீட்டா நடந்துக்கின்னு உன்கிட்ட அதுக்கா என்ன வாரி துண்டு போயிட்டேன் உன்னை மறக்கணுன்னு தூங்கிட்டேன் அங்கையும் கனவுல நுழைஞ்சு பேச காட்டிட்டேன் எல்லாவும் மிதக்காம போட்டு டிச்சு முழுக்கு என்னை போல யாரு இனிமே உனக்கு கிடைச்சிடுவா உனக்கு என்னை மறக்காம இருக்க ஆட்ட கொஞ்சம் பழகு உனக்கோசம் காத்துனுக்குதே காமாச்சம்மா விளக்கு காமாச்சம்மா விளக்கு காமாச்சம்மா விளக்கு. Thank you so much. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.